ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின அக்னி சிறகுகள், அதாவது விங்ஸ் ஆஃப் ஃபயர், இதுதான் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஸ்டோரியில் வந்து இந்த யூனிட் 3ல் லாஸ்ட்டாக ஸ்டோரியில் வந்து கொடுத்துருக்காங்க. யூனிட் 3ல் லாஸ்ட் டாபிக் தான் நம்ம ஃபஸ்ட் இயர் நியூ சிலபஸில். இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் எழுதியிருக்காரு. இதில் வந்து சாப்டர் 1, 2, 3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 1, 2, 3ல் என்னென்ன விஷயங்கள் வருது அப்துல் கலாம் பற்றின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என் வீடியோக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐகான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏபிஜே அப்துல் கலாம் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட அந்த இனிஷியலுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அருள் பக்கீர் ஜெயினுல்லாபுதீன் அப்துல் கலாம் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகேங்களா. இவர் வந்து 15 அக்டோபர் 1931 வந்து பிறக்கிறாரு. 27 ஜூலை 2015 வந்து இறந்துடுறாரு. He was an Indian aerospace scientist and statesman who served as the 11th president of India from 2002 to 2007. 2002 to 2007 11வது பிரசிடெண்ட்டாக நம்ம இந்தியாவுக்கு வந்து பணியாற்றிருக்காரு. ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்டாகவும் பணியாற்றிருக்காரு. He was born and raised in ராமேஸ்வரம், தமிழ்நாடு and studied physics and aerospace engineering. ஸோ நம்ம அப்துல் கலாம் வந்து ராமேஸ்வரத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரம். இவர் வந்து என்னென்ன படிச்சிருக்காருன்னா ஃபிசிக்ஸ், அப்புறம் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அது வந்து படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து he spent the next 4 decades as a scientist and science administrator mainly at the Defense Research and Development Organization, அது வந்து DRDOன்னு சொல்லுவாங்க, and the Indian Space Research Organization ISRO, and was intimately involved in India's civilian space program and military missile development efforts. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 4 decades அப்படின்னா, ஒரு டிகேட்ஸ் அப்படின்றது வந்து 10 வருஷம், கிட்டத்தட்ட 4 decadesனால் 40 வருஷமாக சயின்டிஸ்டாகவும் சயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்திருக்காரு. அதில் வந்து டிஆர்டிஓவில் இருக்கிறப்போ, நெக்ஸ்ட் வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கிறப்போ, ப்ளஸ் வந்து இவர் வந்து அந்த நம்ம மிலிட்ரி மிஷில் டெவலப்மெண்ட்டுக்காக பயங்கரமாக உழைப்பு போட்டிருக்காரு நம்ம அப்துல் கலாம். செமலை இந்த மாதிரி ஒரு மனுஷனை இழந்துட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இந்த உலகத்திலே நான் பார்த்த ரொம்ப நல்ல மனுஷன். சரி, ஓகே வாங்க. Next, he thus came to be known as a missile man of India for his work on the development of ballistic missile and launch vehicle technology. He also played a pivotal organizational, technical and political role in India's Pokhran 2 nuclear test in 1998. 1993 வந்து நியூக்ளியர் டெஸ்ட், பக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து இவர் வந்து மிசில் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து அந்தளவுக்கு உழைச்சிருக்காரு. த nuclear test in 1980, the first since the original nuclear test by India in 1974. ஃபஸ்ட்டு 1974 தான் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்துல் கலாம் பிறந்தது வந்து 15 அக்டோபர் 1931 ராமேஸ்வரம், மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கும்போது, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டார் பிரிட்டிஷ் இந்தியாவில். நெக்ஸ்ட் வந்து எப்போ இறந்துருக்காருன்னா 27 ஜூலை 2015, 83வது வயசில் வந்து இறந்துருக்காரு. நல்ல மனுஷன். ஷில்லாங் மேகாலயாவில் வந்து இறந்துட்டார். கஷ்டமாக இருக்குது. இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தேசிய நினைவகம், பெய்கரும்பு, ராமேஸ்வரம், தமிழ்நாடு. அதாவது இவர் பிறந்த ஊரான பெய்கரும்புலே வந்து ராமேஸ்வரத்தில் அவரோட நினைவகம் வந்து இருக்குது. அதை வந்து தேசிய நினைவகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் இருந்திருக்காரு, இண்டிபெண்ட்டுக்கும் ஆகவும் போராடி இருக்காரு. ப்ளஸ் வந்து இவர் வந்து எங்கே படிச்சிருக்காருன்னா திருச்சியில் இருக்கிற சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து படிச்சிருக்காரு. ப்ளஸ் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் வந்து படிச்சிருக்காரு. இவர் வந்து இவரோட ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அண்ட் ஆத்தரும். நெக்ஸ்ட் வந்து இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதின ஒர்க்ஸு விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள், அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த இதில் வந்து படிக்க போகிறோம் அப்துல் கலாமை பற்றி. ஸோ அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரில் சாப்டர் 1, 2, 3 3 சாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்தியா 2020 எழுதியிருக்காரு. அப்புறம் இக்னிட்டட் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இண்டோமிட்டபிள் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் டிரான்சென்டன்ஸ், மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வித்
பரம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் எழுதியிருக்கார். ஸோ இதில் நம்ம இந்த புக்கில் பார்க்க போகிறது விங்ஸ் ஆஃப் ஃபயர். இதில் வந்து சாப்டர் 1, 2, 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இவரோட சயின்டிஃபிக் கரியர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸில் இருந்திருக்காரு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் இருந்திருக்காரு. இவரோட இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நம்ம இது இருக்கு இல்லையா, ஏபிஜே அப்துல் கலாம் எழுதுனா விங்ஸ் ஆஃப் ஃபயர், அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கதை வரும். ஸோ இவரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃபார்மர் பிரசிடென்ட் இவர் தான். இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி, அவரோட கதையை அவரே எழுதினால இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக கருதுறாங்க. இந்த புக் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹவு ஹி வென்ட் from being a poor South India land to helping India develop its nuclear weapons and then winning the presidency. 4 section divided. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரில் இந்த புக்கை வந்து எதை சொல்ல வருதுன்னா, ஸோ இவர் வந்து சவுத் இந்தியாவில் பிறந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்காக அதை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. ப்ளஸ் வந்து இவரோட ஆட்டோபயோகிராஃபி வந்து 4 வகையாக பிரிக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, the first section covers the early years of Kalam. He has most regard for his mentors, family and friends, his favorite childhood memories and highlighted in this section. இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் என்னென்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம அப்துல் கலாமோட ஏர்லி சைல்ட்ஹுட், அதாவது அவரோட குழந்தை பருவத்தை பற்றி சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து அவரோட குழந்தை பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட மென்டர்ஸ் யார், ப்ளஸ் அவர் எப்படி வாழ்ந்தார் அவங்க வீட்டில், ப்ளஸ் வந்து இவரோட மெமரிஸ் என்ன, அப்புறம் வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸை பற்றியும் அதை பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றி இந்த செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க. இது வந்து உண்மையிலே ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோ. நம்ம அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா, அவரோட ஒரிஜினல் ஃபோட்டோ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இவர் தான் வந்து அப்துல் கலாம். இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து அப்துல் கலாம். குட்டியாக எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பாருங்கள். ஸோ இந்த ரைட் சைடு இருக்கிறது அவங்க அப்பா, லெஃப்ட் சைடு இருக்கிறது அவங்க அம்மா. ஸோ இவங்களாம் வந்து சிப்ளிங்ஸ், சிஸ்டர் அண்ட் பிரதர். இது உண்மையான அப்துல் கலாம் சின்ன வயசு ஃபோட்டோ. செமையாக இருக்குல்ல, க்யூட்டியாக இருக்கார். ஓகே, இப்போ இந்த அப்துல் கலாம் பேரண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். கலாம்ஸோட பேரண்ட்ஸ். அப்துல் கலாம் வாஸ் பார்ன் into middle class family, the Tamil family in the island town of Rameswaram in 1931. ஸோ 1931 வந்து பிறக்கிறாரு. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ராமேஸ்வரம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அங்கே வந்து பிறக்கிறாரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில். ஸோ இவர் வந்து ஷார்ட் பாய் வித் ஆர்டினரி லுக்ஸ். இவர் வந்து ரொம்ப குட்டையாக இருப்பார், ப்ளஸ் ஒரு ஆர்டினரி லுக்காக தான் இருப்பார். ஹிஸ் ஃபாதர் நேம் இஸ் ஜைனுலாபுதீன். அவங்களோட ஃபாதர் நேம் வந்து ஜைனுலாபுதீன். ஹி வாஸ் வெரி ஜெனரஸ் மேன். ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஜெனரஸாக இருப்பார். ஜெனரஸ்னால் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது, பெருந்தன்மையாக இருக்கிறது. அண்ட் ஹிஸ் மதர், அவரோட மதர் நேம் வந்து ஆஷிமா தான் அவர் மதர் நேம். வாஸ் அன் ஐடியல் ஹோம் மேக்கர். அவங்க ஹோம் மேக்கராக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீ அண்ட் ஹிஸ் ஃபேமிலி லிவ்ட் இன் தேர் ஆன்ஸ்ட்ரல் ஹவுஸில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தோ கலாம்ஸ் பேரண்ட்ஸ் லேக்டு வெல்த் அண்ட் எஜுகேஷன், தேவர் ஹைலி சேரிட்டபிள் அண்ட் ஃபெட் செவரல் அவுட்சைடர்ஸ் ஈச் டே. ஸோ இவங்க வாழ்ந்த அந்த இவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் இவரால் படிக்க முடியாமல் போயிடுச்சு, ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நம்ம அப்துல் கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, though Kalam's he grew up in the secure environmentலாம் வளர்ந்திருந்தாலும் both materially and emotionally his town was central placed in pilgrims. ஸோ ஒரு புனித யாத்திரை பயணம் அந்த பயணம் போவாங்கள்ல, அதுக்கு நடுவில் தான் இவங்களோட ஹோம் டவுன் வந்து இருந்திருக்கு. his house was situated near the famous Shiva temple. ஸோ இவங்களோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட கோயில் பக்கத்தில் தான் இவங்க வீடு இருந்திருக்கு. மோஸ்ட் பீப்புள் இன் their neighborhood were Muslims. ஆனால் இவங்களோட மேக்ஸிமம் நெய்பர்ஹுட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸாக தான் இருப்பாங்க. he resided on Mosque Street. இவங்க வந்து அந்த மாஸ்க் இருக்கும், ப்ளஸ் வந்து கோயில் ரெண்டுமே இருக்கும். லிவிங் சைட் பை சைட் அஸ் நெய்பர்ஸ், ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ்.
எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹார்மனி அண்ட் ட்ராங்குவலி. ஸோ இவங்க வந்து பக்கத்தில் தான் என்ன தான் முஸ்லீமாவும் இந்துவாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ் ஃபாதர் அண்ட் பக்ஷி லக்ஷ்மணா சாஸ்திரி, த டெம்பிள்ஸ் ஹை ப்ரீஸ்ட். அந்த கோவிலில் உள்ளே இருக்கிற பூசாரி பேர் வந்து பக்ஷி லக்ஷ்மணாவும் அவங்க கலாமோட அப்பாவும் வந்து பயங்கர ஃப்ரெண்டு. சரிங்களா, அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தான். நெக்ஸ்ட்டு வந்து அப்போ அந்தளவுக்கு ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். தே டாக்ட் அபவுட் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸ். அந்த ஸ்பிரிச்சுவலில் இருக்கிற இஷ்யூஸை பற்றி பேசுவாங்க, ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசுவாங்க. நம்ம கலாமோட அப்பாவும் ஜெயினுல் ஆபிதீனும் லக்ஷ்மண் சாஸ்திரியும். தோ his father Kalam learned about the importance of prayer and the divine power that can lift individuals from confusion and misery. ஸோ அவங்க ரெண்டு பேர் நம்ம கலாம் வந்து இவங்ககிட்ட இருந்து எதை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா ப்ரேயர், காடை வந்து ப்ரே பண்ணுறது, அப்புறம் டிவைன் பவரை வந்து மதிக்கிறது, காடை மதிக்கிறது, அவங்களுக்கு வந்து எந்த மரியாதை கொடுக்குமோ அதை கொடுக்கறது, நம்மளுக்குள்ள ஒரு மனசக்தியை வந்து வளர்த்துக்கிறது, நம்மளோட கன்ஃபியூஷனுக்கும் மிஸ்ரி விச் மீன்ஸ் குழப்பங்கள், அந்த மாதிரி அந்த இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ஒரே வழி வந்து ப்ரேயர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் இவங்க வந்து கற்றுக்கிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் வருது. சைக்ளோன்னு அவங்களுக்கே தெரியும், சூறாவளி, கடல் சூறாவளி. அது எப்படி வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். கலாம் வாஸ் ஜஸ்ட் அபவுட் 6 years old when his father built a sailboat to ferry pilgrims. ஸோ கலாமுக்கு வந்து 6 வயசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பில்கிரிமேஜுக்காக அந்த செயில் போட் எடுத்து போயிருக்காரு ராமேஸ்வரம் பீச், அந்த கடலில். ஃப்ரம் ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி அண்ட் பேக். ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்காரு. இனிஷியலி ஹிஸ் ஃபாதர் மேட் அ குட் லிவிங், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க அப்பா நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, a major cyclone struck the Rameswaram coast in the meantime. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது பயங்கரமாக சைக்ளோன், சூறாவளி, கடல் சூறாவளி வந்து ராமேஸ்வரத்தோட அந்த கடற்கரையை வந்து அழிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே தோ த போட் ட்ரெச்ட் இன் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். நல்ல பயங்கரமான சூறாவளி காற்றடிச்சோன்னே அங்கே இருக்கிற போட் எல்லாமே கவுந்துருச்சு. கலாம்ஸ் ஃபாதர் ஸ்டேட் காம். ஆனால் அவங்க அப்பா ரொம்ப அமைதியாக தான் இருந்தார். ஹி வாஸ் ஆக்சுவலி வரிட் அபவுட் அ லார்ஜர் கேட்டஸ்ட்ரோப் காஸ்டு பை எ கேல். இந்த பயங்கரமான புயல்னால் வந்து அந்த பயங்கரமான உயிர் சேதங்கள் ப்ளஸ் வந்து அந்த படகு சேதங்கள் ஆனோடனே இவங்க லைஃபே போயிடுச்சு. ஏன்னா அந்த படகு நம்பி தான் வந்து இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. த சைக்ளோன் ஸ்டோம் காஸ்ட் த பாம்பன் பிரிட்ஜ் டு collapse and climbed the lives of train full of passengers that was crossing over. ஸோ ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் புயல் அடித்து எல்லாத்தையுமே வந்து அதை அடித்து காலி பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலாம் ஸ்டார்டட் ஏர்னிங்ஸ் பார்ப்போமா? ஓகேங்க. ஜலாலுதீன் கலாம்ஸ் பிரதர் இன் லா encouraged him to excel in his studies and shared his knowledge of educated people, scientific discoveries and contemporary literature and medical science achievements. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலாமுக்கு வந்து ஒரு பிரதர் இன்லா இருக்காங்க, அவங்க பேர் வந்து ஜலாலுதீன். அவங்க தான் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கலாம்னால படிக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ படிக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜை வந்து ஷேர் பண்ணார். அப்புறம் ப்ளஸ் வந்து ஒரு எஜுகேட்டட் பீப்புளை பற்றின அந்த நாலேஜை வந்து அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ப்ளஸ் சயின்டிஃபிக் இந்த உலகத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சமகால இலக்கியங்கள் ப்ளஸ் இலக்கியவாதிகளை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் மருத்துவ அறிவியலை பற்றியும் அந்த அச்சீவ்மெண்ட்ஸை பற்றியும் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து his first cousin Samsudin had a significant impact on his boyhood. It was through him that Kalam could earn his first wage. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாய்ஹுட் அப்படின்னா நம்ம கலாமும் அவனோட கசின், அவன் பேர் வந்து சாம்சுதீன், ரெண்டு பேருமே வந்து பாய்ஹுட்லேருந்து ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ கலாம் வந்து அவங்கக்கிட்ட இருந்தால் ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணான். இன் ராமேஸ்வரம் நியூஸ் பேப்பர் would travel from பாம்பன் டு ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வித் மார்னிங் ட்ரெயின். எப்போயுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து
பாம்பன்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து ட்ரெயினில் வரும் மார்னிங்கில். அஸ் அ ஒன் மேன் ஆப்ரேஷன் சாம்சுதீன்ஸ் நியூஸ் பேப்பர் ஏஜென்சி சர்வ்டு த 100 லிட்ரேட் ரெசிடென்ட்ஸ். ஸோ அங்கே சாம்சுதீன் வந்து நியூஸ் பேப்பரை அங்கே ராமேஸ்வரத்தில் வாழ்கிற 1000 படித்த அந்த எஜுகேட்டட் பீப்புள் மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவான் அந்த பேப்பர் எல்லாத்தையுமே காலையில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா the most sought after newspaper was தினமணி அப்படின்ற நியூஸ் பேப்பர் தான் வந்து வரும் காலையில் எப்பயுமே. The suspension of the train halt at ராமேஸ்வரம் station during World War II forced Samsudeen to look for a helping hand to carry the newspaper bundles. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்த டைமு ராமேஸ்வரத்தில் அந்த டைமில் வந்து ட்ரெயின் வந்து நின்னனால அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே அவனால் திரும்ப கொண்டு வர முடியாதுல்ல சாம்சுதீன். அதனால் அந்த நியூஸ் பேப்பர் பண்டில்லாம் வந்து ஒரு கைப்பிடிச்சு தூக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து கலாம் வந்து ஹெல்ப் பண்ணார். விச் கலாம் ஃபில்டு த ஸ்லாட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் ஷேர்ட் ஸ்டோரி அபவுட் த வார் இன் தினமணி. ஸோ ஜலாலுதீன் வந்து அந்த தினமணி நியூஸ் பேப்பரில் வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார் அந்த வாரை பற்றி நிறைய கதைகள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். கலாம் ஆல்சோ கலெக்டட் அண்ட் சோல்டு tamarind seed to a provision shop when the price surged during this period. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலைவாசி வந்து ரொம்ப உயர்ந்துருச்சு வேர்ல்டு வார் 2ல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாம் வந்து அந்த பேப்பர் விற்ற காசை வந்து அதை வந்து tamarind seed வாங்கி அதை வந்து ப்ரொவிஷன் ஷாப்புக்கு, அதாவது புளி மர விதையை வந்து வாங்கி மளிகை ஷாப்புக்கெலாம் வந்து விற்று அதில் வந்து படித்தாப்புல. ஏன்னா அந்த டைமில் வந்து காசு யார்ட்டுமே இல்லை இல்லையா வேர்ல்டு வார் 2 டைமில், நம்ம COVID-19 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து த ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ்டு பை கலாமுக்கு வந்து நிறைய அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லி பார்ப்போம். Kalam attended Rameswaram Elementary School in Rameswaram for his final education before continuing his studies at ஷேவர்ட்ஸ் ஹை ஸ்கூல் இன் ராமநாதபுரம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராமநாதபுரத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து படிக்கிறாரு. அப்புறம் ஹை ஸ்கூல் வந்து ஷேவர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் ராமநாதபுரத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1950 த சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருச்சிராப்பள்ளியில் இருக்குல்ல, திருச்சியில். ஸோ அங்கே வந்து யூஜி வந்து படிக்கிறாரு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் பார்த்தீங்கன்னா அந்த ராமநாதபுரம் இருக்கிற காலேஜில் வந்து இவர் படித்தப்போ ஃபிசிக்ஸ், அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் இல்லாதனால சென்ட் ஜோசப் காலேஜை தேர்ந்தெடுத்துட்டு அங்கே வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து எடுத்து படித்தார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1950 வந்து படிக்கிறாரு. அப்புறம் வந்து ஹி சப்மிட்டட் அண்ட் அப்ளிகேஷன் டு மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் MIT, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து அப்ளை பண்ணுறாரு. ஹீ அண்ட் ஹிஸ் ஃபேமிலி வேர் அனேபிள் டு பே த ஹை காஸ்ட் ஆஃப் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோர்ஸ். இப்போ அவரால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க முடியாதனால அவங்க அம்மா என்ன படிக்க காசு இல்லை, அதனால் என்ன தான் சீட்டு கிடச்சா கூட பட் இப்போ காசு இருந்தால் தானே காசு கட்டி படிக்க முடியும். ஸோ அதனால் காசு இல்லாதனால அவங்க சிஸ்டர் சொகாரா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவனுக்கு அப்துல் கலாம் பின்னாடி இருந்து அப்துல் கலாமுக்கு வந்து பணம் வந்து பே பண்ணி ஹெல்ப் படிக்க வைக்கிறாங்க. ஹி ஹெல்ப் ஹிஸ் எல்டர் பிரதர் முஸ்தஃபா கமல் ரன் அ ப்ரொவிஷன் ஸ்டோர். ஸோ அவங்களோட எல்டர் பிரதர் முஸ்தஃபா கமல் வந்து மளிகை ஸ்டோர் வச்சுருக்காங்க. அவங்களும் வந்து கலாமுக்கு வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஹிஸ் ப்ராக்டிக்கல் பென்ட் ஆஃப் மைண்ட். ஹி ஹேட் அ வெரி கிளியர் ஐடியா ஆஃப் வாட் he wanted to accomplish when it come to particular area of aeronautical engineering. அவர் மைண்டில் வந்து தெளிவாக இருந்திருக்காரு. அதாவது ஸ்கூல் படிச்சிட்டோம், காலேஜ் படிச்சிட்டோம், ஆனால் அவரோட எய்ம் வந்து பைலட் ஆகணும், ஜெட் பைலட் ஆகணும். அதனால தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கலாம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹிஸ் ஒர்க் பிளேஸ். அவரோட ஒர்க் பிளேஸில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கலாம் லெஃப்ட் த மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டு ஒர்க் அஸ் அ ட்ரைனர் ஃபார் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இன் பெங்களூர். ஸோ இவர் வந்து ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவரோட படிப்பை முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப பெங்களூரில் இருக்கிற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அவர் HAL அந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதில் போய் ஜாயின் பண்ணுறாரு. தேர் ஹீ கொலாபரேட்டட் வித் அ டீம் ஆன் இன்ஜின் ஓவர்ஹேலிங். ஜெட் இன்ஜின் ஓவர்ஹேலிங் அந்த டீமில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஹி ஹேட் ரிசீவ் ட்ரைனிங் இன் த ரேடியல் இன்ஜின் கம் ட்ரம் மெத்தட். ஸோ ரேடியல் இன்ஜினோட கம் ட்ரம் மெத்தடை வந்து
அந்த ட்ரைனிங்கில் வந்து அவர் வந்து கற்றுக்கிட்டாரு. He was not chosen for the Air Force since he did not meet the requirements for physical fitness. ஸோ அவருக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வர வரைக்கும் ஏர்ஃபோர்ஸில் சேராமல் இருந்தார். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு அவரோட ஆசை என்னென்னா பைலட் ஆகணுன்றது தான். லேட்டர் இன் 1950 he was hired as a senior scientific assistant in DTP and PC Air with a base pay of just 250 rupees per month. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1950 வந்து சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக வந்து அவரை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்னா அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 250 ரூபா பேசிக் பேயான 250 ரூபா வந்து பே பண்ணுறாங்க. பரவாயில்ல, அப்போயே அந்த மனுஷன் நல்லா பேசிக்காக சம்பாதிச்சிருக்காப்புல. சூப்பர். நெக்ஸ்ட்டு, he was going to have to make his own opportunities. At this point in the time, he had experienced 32 life-changing years and was approaching the start of his professional career following graduation. ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 250 ரூபா சம்பளம் போனதுக்கப்புறம் அப்புறம் வந்து இவர் வந்து அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து லைஃபோட ஆப்பர்ச்சுனிட்டி அவரே க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவரோட லைஃப்பில் கிட்டத்தட்ட அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ட்ரைனிங்கில் ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ண அந்த ஏரோநாட்டிக் ப்ளஸ் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து 32 வருஷம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது உழைப்பில் வந்து போட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, கலாம் ஃபேஸ்ட் வேரியஸ் சேலஞ்சஸ் த்ரூ நிறைய வந்து இந்த 32 வருஷத்தில் அவர் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டாரு. ஹி புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இன்டு கிரியேட்டிங் த இண்டிஜியஸ் நாண்டி ஹோவர்கிராஃப்ட். இண்டிஜியஸ் நாண்டி ஹோவர்கிராஃப்ட் அப்படின்றது அதாவது கடலில் வந்து போகக்கூடிய கப்பல் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, எப்படி மேலே போய் ஏர்ஃபோர்ஸ் அடிக்குது அந்த மாதிரி கீழே வந்து நேவி அந்த ஷிப்பு வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து இண்டிஜியஸ் நாண்டி ஹோவர்கிராஃப்ட் அப்படின்றத வந்து உருவாக்குறாரு அவரோட இன்டெலிஜென்ட் மூலமாக. ஹி வாஸ் நெவர் டேக்கன் ஃபாலோடு சிவானந்தாஸ் அட்வைஸ் ஆஃப் நாட் லெட்டிங் சிச்சுவேஷன்ஸ் பி பியாண்ட் ஒன்ஸ் கண்ட்ரோல், தஸ் இன்ஃப்ளூசிங் எமோஷன்ஸ். ஸோ எப்பயுமே வந்து சிவானந்தா சொன்ன அந்த அட்வைஸ் வந்து ஃபாலோ பண்ணுவார். ஸோ எப்பயுமே வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சிடணும் அப்படின்றது தான் அந்த முக்கியமான விஷயங்கள். இதான் வந்து கலாம் வந்து அவரோட ஒர்க் பிளேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ரைட்ஸ் அபவுட் ஹிஸ் ஜேர்னி ஃப்ரம் லோலி பிகினிங் அண்ட் த டிஃபிகல்ட்டிஸ் ஹி என்கவுண்டர்ட் இன் போத் ஹிஸ் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ஸ் இன் திஸ் புக். ஸோ அப்துல் கலாமோட இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3 அதாவது அவரோட சைல்ட்ஹுட் பருவம், அப்புறம் எங்கே எஜுகேஷன் படித்தார், அப்புறம் எங்கே வேலை பார்த்தாருன்றது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, அது கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு கிடைச்சது வந்து 1, 2, 3 அதில் இவ்வளோ சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மிடில் கிளாஸில் ஃபேமிலி, ரொம்ப லோவான ஃபேமிலியிலேருந்து பிறந்து எப்படி அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி தனக்கு வந்த கஷ்டங்களெல்லாம் எப்படி தீர்த்துக்கிட்டு ஹி என்கவுண்டர்ட் இன் போத் ஹிஸ் பர்சனல், அவரோட பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அவர் முன்னேறினார்அதை பற்றி இந்த புக்கில் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஹி ஆல்சோ டாக்ஸ் அபவுட் த பாசிட்டிவ் திங்கிங் ஐடியா தட் எய்டட் இன் ஹிஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். ஸோ இவர் வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கிற ஐடியாவை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுவார். ப்ளஸ் இவரோட அந்த பாசிட்டிவ் திங்கிங் எப்பயுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப அறிவுரையை கொடுக்கும். ஏன்னா அவர் வந்து சிவானந்தாவோட அறிவுரைகளை வந்து ரொம்ப கேட்டு வளர்ந்தவர் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம அப்துல் கலாமோட ஜேர்னி. ஸோ கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து அப்துல் கலாம் பிடிச்சி எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்னு நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்து எஸ்ஏ அப்புறம் வந்து 1 வேர்டு வந்து நான் அப்துல் கலாம், இந்த ஏபிஜே அப்துல் கலாம் விங்ஸ் ஆஃப் ஃபயரில் வந்து போட்டு விட்டுறேன். தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 85% பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய், சைனிங் ஆல், லவ் யூ ஆல், பாய்.